ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನಮ್ಮ ವಂದನೆಗಳು. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ತಾನೇ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக. ದೇವ ಕೃಪೆಯು ಸಮಾಧಾನವು ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಉಂಟಾಗಲಿ. இது ஆண்டவர் உண்டு பண்ணின நாள். ಇದು ಕರ್ತನು ಉಂಟು ಮಾಡಿದ ದಿವಸ. இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ಇದರಲ್ಲಿ ನಾವು ಆನಂದಿಸಿ ನಾವು ಸಂತೋಷ ಪಡೋಣ. ஏனெனில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ಯಾಕಂದ್ರೆ ಕರ್ತನು ನಮಗೆ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ. நாம் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ಈ ದಿನವೂ ಜೀವದಿಂದಿದ್ದಾನೆ. அவர் ஜீவனுள்ளவர். ಆತನು ಜೀವಿಸುವ ಆತನು. இந்த நல்ல வேளையிலே ಈ ಒಳ್ಳೆ ಸಮಯದಲ್ಲಿ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಾಕ್ಯದಿಂದ உங்களோடு சில வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಕೆಲವು ಮಾತುಗಳನ್ನು ನಾವು ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆண்டவர் இயேசு சொன்னார், ಕರ್ತನಾದ ಯೇಸು ಹೇಳಿದ, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಆಕಾಶದಲ್ಲಿಯೂ ಭೂಮಿಯಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರ ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவராக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ಆಕಾಶದಲ್ಲಿಯೂ ಭೂಮಿಯಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರ ಹೊಂದಿರುವಂತ ಯೇಸು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬಂದನು. 2 ಕೊರಿಂಥಿಯர் 13:3 சொல்லுகிறது, 2 ಕೊರಿಂಥ 13:3 ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, இயேசு இந்த உலகத்திலே வரும்போது பலவீனராய் வரவில்லை. ಯೇಸು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬರುವಾಗ ಬಲಹೀನನಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. ஒன்றுமே செய்ய முடியாதவராய் வரவில்லை. ಏನನ್ನೂ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಅಶಕ್ತನಾಗಿರುವ ಹಾಗೆ எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமையுடையவராய் இந்த உலகத்திலே வந்தார். ಎಲ್ಲವನ್ನೂ ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿರುವಂತವನಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದನು. அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಆತನಿಗೆ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರವೂ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. வானத்திலே மாத்திரமல்ல, ಆಕಾಶದಲ್ಲಿ ಮಾತ್ರ, பூமியிலேயும் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಭೂಮಿಯಲ್ಲಿಯೂ ಆತನಿಗೆ ಅಧಿಕಾರ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அவர் அதிகாரத்தோடு போதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ಆತನ ಅಧಿಕಾರದೊಂದಿಗೆ ಬೋಧಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அவருடைய வசனம் அதிகாரமுள்ளதாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். ಆತನ ವಾಕ್ಯಗಳು ಅಧಿಕಾರದೊಂದಿಗೆ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. மார்க் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ಮಾರ್ಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುವುದಕ್ಕೆ ಮನುಷ್ಯಕುಮಾರನಿಗೆ ಅಧಿಕಾರ ಉಂಟು. பாவம் மனுக்குலத்தை பிடித்து விட்டதான ஒரு வியாதி. ಪಾಪವು ಮನುಕುಲವನ್ನು ಹಿಡಿದಿರುವಂತ ಒಂದು ವ್ಯಾಧಿ. எல்லார் மேலையும் பாவம் இருக்கிறது. ಎಲ್ಲರಲ್ಲಿಯೂ ಪಾಪವಿದೆ. இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறதற்கு என்ன வழி? ಈ ಪಾಪಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಲು ಮಾರ್ಗವೇನು? பாவம் உன் வாசற்படியிலே படுத்து கிடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ಪಾಪವು ನಿನ್ನ ಹತ್ತಿರದಲ್ಲೇ ವಾಸವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமை என்று வாசிக்கிறோம். ಪಾಪ ಮಾಡುವವನು ಪಾಪಕ್ಕೆ ದಾಸನೆಂಬುದಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. எந்த மனிதனும் தன்னைத்தான் விடுவித்துக் கொள்ள முடியாது. ಯಾವ ಮನುಷ್ಯನು ತನ್ನನ್ನು ತಾನೇ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. மனிதனை விடுவிக்கிறதற்கு ஒரு இரட்சகர் தேவை. ಮನುಷ್ಯನನ್ನು ಬಿಡಿಸಲು ಒಬ್ಬ ರಕ್ಷಕನು ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ. வேதம் சொல்லுகிறது, ವೇದ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ಪಾಪಿಗಳನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. மனுஷனுடைய எந்த பாவத்தையும் மன்னிக்க அதிகாரம் படைத்தவர் இயேசு. ಮನುಷ್ಯನ ಯಾವ ಪಾಪವನ್ನಾದರೂ ಕ್ಷಮಿಸುವುದಕ್ಕೆ ಅಧಿಕಾರ ಹೊಂದಿರುವ ಆತನು ಯೇಸು. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ತನ್ನ ಪಾಪವನ್ನು ಮರೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವವನಿಗೆ ಶುಭವಾಗುವುದಿಲ್ಲ. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ಅವುಗಳನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಬಿಟ್ಟು ಬಿಡುವವನಿಗೆ ಕರುಣೆ ದೊರಕುತ್ತದೆ. பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடைய இயேசு, ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುವುದಕ್ಕೆ ಅಧಿಕಾರವುಳ್ಳಂತ ಯೇಸು இந்த வார்த்தைகளின் வழியாக உங்கள் இதய கதவை தட்டுகிறார். ಈ ಮಾತುಗಳ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಬಾಗಿಲನ್ನು ತಟ್ಟುತ್ತಾನೆ. நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ನೀವು ಯಾವ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಇದ್ರೂ, ஒருவேளை உங்கள் மனசாட்சி உங்களை வருத்தப்படுத்தலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಮನಸಾಕ್ಷಿ ನಿಮ್ಮನ್ನು ಬಾಧಿಸುತ್ತಿರಬಹುದು. ஐயோ நான் இப்படி பேசிவிட்டேனே, ಅಯ್ಯೋ ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡಿ ಬಿಟ್ಟೆ, ஐயோ நான் இந்த தவறை செய்து விட்டேனே ನಾನು ಈ ತಪ್ಪನ್ನು ಮಾಡಿದನಲ್ಲ என்று உங்கள் மனது வாதித்துக் கொண்டிருக்கலாம். ಎಂದು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ನಿಮ್ಮನ್ನು ಬಾಧಿಸುತ್ತಾ இந்த ಇರಬಹುದು. வேளையிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் படைத்த இயேசு உங்களை தேடி வருகிறார். ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುವುದಕ್ಕೆ ಅಧಿಕಾರ ಹೊಂದಿರುವಂತ ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತಾನೆ. உங்கள் வாழ்க்கையை அவரிடத்திலே ஒப்பு கொடுத்தால், ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಆತನ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿದರೆ, வேதம் சொல்லுகிறது, ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ನೀತಿ ಉಂಟಾಗುವುದಕ್ಕಾಗಿ ಹೃದಯದಲ್ಲಿ ನಂಬುವುದು ಅವಶ್ಯ. ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಗುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕು. எந்த பாவத்தையும் மன்னிக்க இயேசு அதிகாரமுடையவராயிருக்கிறார். ಯಾವ ಪಾಪವನ್ನಾದರೂ ಕ್ಷಮಿಸುವುದಕ್ಕೆ ನಮ್ಮ ಯೇಸು ಅಧಿಕಾರವುಳ್ಳವನಾಗಿದೆ. அதோடு வியாதிகளை குணமாக்க
குணமாக்குகிற அதிகாரம் அவருக்கு இருந்தது, இன்றும் இருக்கிறது. ಅದರೊಂದಿಗೆ ರೋಗಗಳನ್ನು ಗುಣ ಮಾಡುವಂತ ಅಧಿಕಾರ ಆತನಿಗೆ ಇತ್ತು, ಈ ದಿನವೂ ಇದೆ. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை மாறவில்லை. ಆತನ ಪುನರುತ್ಥಾನದ ಶಕ್ತಿ ಮಾರ್ಪಡಲಿಲ್ಲ. மரண படுக்கையில இருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ನೀವು ಮರಣದ ಹಾಸಿಗೆ ಮೇಲೆ ಇದ್ದು ಈ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ತಿರಬಹುದು. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசு குணமாக்க அதிகாரம் உடையவர். ಯಾವ ರೀತಿಯಾದ ರೋಗವಾದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಯೇಸು ಗುಣಪಡಿಸಲು ಅಧಿಕಾರವುಳ್ಳವನು. மரண அவஸ்தைகளில் இருந்து விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவர். ಮರಣದ ಅವಸ್ಥೆಯಿಂದ ಬಿಡಿಸಲು ಆತನು ಶಕ್ತನು. குஷ்ட ரோகிகளை சுகமாக்கினவர் இயேசு. ಕುಷ್ಠ ರೋಗಿಗಳನ್ನು ಗುಣ ಮಾಡಿದವನು ಯೇಸು. ரத்த குஷ்ம ரோகங்களை சுகமாக்கினவர் இயேசு. ರಕ್ತ ಕುಸುಮ ರೋಗಗಳನ್ನು ಗುಣಪಡಿಸಿದವನು ಯೇಸು. நடக்க முடியாதவர்களை நடக்க பண்ணினவர் இயேசு. ನಡೆಯಲು ಅಸಾಧ್ಯವಾದವರನ್ನು ನಡೆಸಿದವನು ಯೇಸು. இயேசுவின் அதிகாரம் கட்டிகளை கரைந்து போக பண்ணுகிறது. ಯೇಸುವಿನ ಅಧಿಕಾರವು ಗಡ್ಡೆಗಳನ್ನು ಕರಗಿ ಹೋಗುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. அவருடைய வல்லமை உங்கள் சரீரத்தின் எலும்புகளுக்குள்ளே இறங்குகிறது. ಆತನ ಶಕ್ತಿ ನಿಮ್ಮ ಶರೀರದ ಎಲುಬುಗಳಲ್ಲಿ ಕೂಡ ಹಾದು ಬರುತ್ತದೆ. உங்கள் சரீரத்தின் நரம்புகளுக்குள்ளே இறங்குகிறது. ನಿಮ್ಮ ಶರೀರದ ನರಗಳಲ್ಲಿ ಕೂಡ ಇಳಿದು ಬರುತ್ತದೆ. சரீரத்தின் எல்லா பகுதிகளிலேயும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. ಶರೀರದ ಎಲ್ಲಾ ಭಾಗಗಳಲ್ಲಿಯೂ ಕರ್ತನ ಶಕ್ತಿಯು ಇವಾಗ ಇಳಿಯುತ್ತದೆ. ஏனென்றால் உங்களை குணப்படுத்தும்படியாக, ಯಾಕಂದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ಗುಣಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ. இயேசு உங்கள் வியாதிகளை குணமாக்க அதிகாரம் அடைத்தவர். ಯೇಸು ನಿಮ್ಮ ರೋಗಗಳನ್ನು ಗುಣಪಡಿಸಲು ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವನು. சரீரத்தின் வியாதியை விட அதனாலே உண்டான மன உளைச்சல் நீங்கள் அதிகமா இருக்கும். ಶರೀರದ ವ್ಯಾಧಿಗಿಂತಲೂ ಮನಸ್ಸಿನ ವೇದನೆ ಬಹಳ ದೊಡ್ಡದಾಗಿರಬಹುದು. அப்படி வேதனையோடு இருக்கிறீர்களோ? ಆ ರೀತಿ ವೇದನೆಯಿಂದ ಇದ್ದೀರಾ? உங்களை குணமாக்க இயேசு உங்கள் அருகே கடந்து வருகிறார். ನಿಮ್ಮನ್ನು ಗುಣಪಡಿಸಲು ಯೇಸು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. மரண வியாதிகளை நீக்க இயேசு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ಮರಣ ವ್ಯಾಧಿಗಳನ್ನು ನೀಗಿಸಲು ಯೇಸು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய ரத்தம் ಆತನ ರಕ್ತವು சகல பாவங்களையும் மாத்திரமல்ல, ಸಕಲ ಪಾಪಗಳನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲ, சகல சாபங்களையும் வியாதிகளையும் நீக்க வல்லமையுள்ளது. ಎಲ್ಲ ಶಾಪಗಳನ್ನು ವ್ಯಾಧಿಗಳನ್ನು ನೀಗಿಸಲು ಶಕ್ತಿ ಉಳ್ಳದು. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ನಿಮ್ಮ ಸುಖದ ಜೀವನ ಬೇಗನೆ ತಳಿಸುತ್ತದೆ. வியாதியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ವ್ಯಾಧಿಯಿಂದ ಇರುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ரோகத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ರೋಗದೊಂದಿಗೆ ಇರಲು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. ನಿಮ್ಮ ಸುಖದ ಜೀವನ ಬೇಗನೆ ಚಿಗುರೊಡೆಯಲಿಕ್ಕಿದೆ. குணமாக்குகிற இயேசு தன்னுடைய கரத்தை உங்கள் மேலே வைக்கிறார். ಗುಣಪಡಿಸುವಂತೆ ಯೇಸು ತನ್ನ ಕರವನ್ನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 2ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். 2ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಒಂದು ಸಂಭವವನ್ನು ಓದುತ್ತೇವೆ. சீசர்கள் பிரயாணமாய் போகும்போது ಶಿಷ್ಯರು ಪ್ರಯಾಣಿಸುತ್ತಿರುವಾಗ காற்றும் கடலும் அவர்களுக்கு விரோதமாய் கொந்தளித்தது. ಗಾಳಿಯು ಸಮುದ್ರವು ಅವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಗರ್ಜಿಸಿತು. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், ದೆವ್ವದ ಹಿಡಿತದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವ, அசுத்த ஆவிகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், ಅಶುದ್ಧ ಆತ್ಮಗಳಿಂದ ಬಿಡಿಸುವಾತನು, காற்றையும் கடலையும் அதட்டினவர், ಗಾಳಿಯನ್ನು ಸಮುದ್ರವನ್ನು ಗದರಿಸಿದಾತನು. இப்படி அசுத்த ஆவிகளின் மேலே அதிகாரம் அடைத்தவர் தான் ஆண்டவர் இயேசு. ಈ ರೀತಿಯಾಗಿ ಅಶುದ್ಧ ಆತ್ಮಗಳ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಹೊಂದಿರುವಾತನೇ ನಮ್ಮ ಯೇಸು. பலவிதமான அசுத்த ஆவிகளின் பிடியினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ಹಲವಿಧವಾದ ಅಶುದ್ಧಾತ್ಮನ ಬಂಧನದಲ್ಲಿ ಬಂಧಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ? மந்திரவாதம், பெல்லிசூனியம் இவைகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ಮಂತ್ರ ತಂತ್ರಗಳಿಂದ ನೀವು ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ? வேதம் சொல்லுகிறது, ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ವಿರುದ್ಧವಾದ ಮಂತ್ರವೂ ಇಲ್ಲ, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, ಯಾಕೋಬರಿಗೆ ವಿರುದ್ಧವಾದ ಶಕುನ ನೋಡುವುದು ಇಲ್ಲ. எல்லா அசுத்த வல்லமைகளையும் முறித்து போட இயேசு அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். ಎಲ್ಲ ಅಶುದ್ಧಾತ್ಮನ ಶಕ್ತಿಗಳನ್ನು ಮುರಿದು ಹಾಕಲು ಯೇಸು ಶಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. அசுத்த ஆவிகளிலே விடுதலை கொடுக்க இயேசு வல்லமையுடையவராய் இருக்கிறார். ಅಶುದ್ಧ ಆತ್ಮಗಳಿಂದ ಬಿಡಿಸಲು ಯೇಸು ಶಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. இந்த காற்றும் கடலும் இவர்களுக்கு விரோதமாய் கொந்தளித்தது. ಈ ಗಾಳಿಯು ಸಮುದ್ರವು ಇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಗರ್ಜಿಸಿತು. அது மார்க் 4:39 நாம் வாசிக்கிறோம். ಅದನ್ನು ಮಾರ್ಕನು 4:39 ಓದುತ್ತೇವೆ. இவர்களை மூழ்கடிக்கும்படியாக அந்த அலைகள் எழும்புகிறது, ಇವರನ್ನು ಮುಳುಗಿಸುವಂತೆ ಅಲೆಗಳು ಏಳುತ್ತವೆ. ஆனால் இயேசு அங்கே வந்து நின்று ಆದ್ರೆ ಯೇಸು ಅಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತು காற்றையும் கடலையும் பார்த்து, ಗಾಳಿಯನ್ನು ಸಮುದ್ರವನ್ನು ನೋಡಿ, இறையாதே,
ನೀನು ಗರ್ಜಿಸಬೇಡ, அமைதலாயிரு ನೀನು ಶಾಂತವಾಗಿ என்று சொன்ன உடனே ಎಂದು ಹೇಳಿದ ಕೂಡಲೇ காற்றும் கடலும் அமைதலாயிற்று. ಗಾಳಿಯು ಸಮುದ್ರವು ಶಾಂತವಾಯಿತು. உங்களையும் மூழ்கடிக்கும்படியாக பல பிரச்சனைகள் எழும்பி நிற்கிறதோ, ನಿಮ್ಮನ್ನು ಮುಳುಗಿಸುವಂತೆ ಹಲವು ಸಮಸ್ಯೆಗಳು ಎದ್ದು ನಿಂತಿವೆ. உங்களை அழிக்கும்படியாக கோலியாத் வந்து நிற்கிறானோ, ನಿಮ್ಮನ್ನು ನಾಶಪಡಿಸುವಂತೆ ಗೋಲಿಯಾತ್ ಎದ್ದು ಬಂದು ನಿಂತಿದ್ದಾನೆ. நீங்கள் முன்னேறி செல்ல முடியாதபடி எரிகோ கோட்டை தடையாய் நிற்கிறதோ, ನೀವು ಮುಂದೆ ಹೆಜ್ಜೆ ಇಟ್ಟು ಹೋಗದಂತೆ ಎರಿಕೋ ಗೋಡೆ ನಿಮಗೆ ತಡೆಯಾಗಿ ನಿಂತಿದೆಯಾ? காற்றின் மேலும் கடலின் மேலும் அதிகாரம் படைத்த இயேசு, ಗಾಳಿಯ ಮೇಲೂ ಸಮುದ್ರದ ಮೇಲೂ ಅಧಿಕಾರ ಹೊಂದಿರುವಂತೆ ಯೇಸು உங்கள் பிரச்சனைகளை நிர்மூலமாக்கும்படி இப்பொழுது கடந்து வருகிறார். ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನಿರ್ಮೂಲ ಮಾಡಲು ಈಗ ಬರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ಸಾಲದ ಸಮಸ್ಯೆ ಆಗಿರಬಹುದು, குடும்பத்திலே சமாதானம் இல்லை என்கிற பிரச்சனை, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ ಎಂಬ ಸಮಸ್ಯೆ, தற்கொலை செய்து மரித்து விடலாம் என்பது போல மனதிலே யோசனை, ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಂಡು ಸಾಯೋಣ ಎಂಬ ಯೋಚನೆ ನಿಮ್ಮ நான் ஏன் வாழ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ வேண்டும், ನಾನು ಯಾಕೆ ಜೀವಿಸಬೇಕು, நான் ஏன் இன்னும் வாழ வேண்டும் ನಾನು ಯಾಕೆ ಇನ್ನು ಬದುಕಿರಬೇಕು என்கிற ஒரு உணர்வு உங்களை அழுத்துகிறது. ಎಂಬ ಒಂದು ಆಲೋಚನೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಒತ್ತಡ ಹೇರುತ್ತಿರಬಹುದು. காற்றையும் கடலையும் பார்த்து ಆ ಗಾಳಿಯನ್ನು ಸಮುದ್ರವನ್ನು ನೋಡಿ இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன இயேசு, ನೀನು ಗರ್ಜಿಸಬೇಡ, ಶಾಂತವಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ உங்கள் ಹೇಳಿದಂತೆ ಯೇಸು வாழ்க்கையின் பிரச்சனைகளை பார்த்து இப்பொழுது சொல்லுகிறார், ನಿಮ್ಮ ಜೀವಿತದ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನೋಡಿ ಈಗ ಹೇಳುತ್ತಾನೆ, அமைதலாயிரு, ಶಾಂತವಾಗಿರು, அடங்கியிரு. ನೀನು ಅಡಗಿ ಇರು. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ಯಾಕಂದ್ರೆ ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ, கடலுக்கு ஆண்டவர் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று அதிகாரம் போட்டு வைத்திருக்கிறார். ಸಮುದ್ರಕ್ಕೆ ಕರ್ತನು ಇಲ್ಲಿ ತನಕ ಬಾ, ಇದಕ್ಕಿಂತ ಮೇಲೆ ಬರಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದಾನೆ. அவர் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உடையவர். ಆತನಿಗೆ ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಉಂಟು. சத்துரு வரும்போது ಶತ್ರು ಬರುವಾಗ ஆவியானவர் கொடியேற்றுகிறவராக இருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮನು ಧ್ವಜವನ್ನು ಹಿಡಿಯುವವನಾಗಿದ್ದಾನೆ. சத்துரு உங்களை மோசம் போக்கும்படியாக, ಶತ್ರು ನಿಮ್ಮನ್ನು ಮೋಸಗೊಳಿಸುವ, உங்களை நிர்மூலமாக்கும்படியாக, ನಿಮ್ಮನ್ನು ನಿರ್ಮೂಲ ಮಾಡುವ, பலவிதமான காரியங்களை செய்யும்படியாக ಹಲವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವ எழும்பி வரலாம். ಆತನ ಎದ್ದು ಬರಬಹುದು. நீங்கள் பயப்படாதிருங்கள், ನೀವು ಭಯಪಡಬೇಡಿ. ஆவியானவர் கொடியேற்றும்படியாக வருகிறார். ದೇವರ ಆತ್ಮನು ಜಯಧ್ವಜ ಹಿಡಿಯುತ್ತಾ ಬರುತ್ತಾರೆ. அந்த கொடி ஜெயக்கொடி. ಆ ಧ್ವಜ ಜಯದ ಧ್ವಜ. நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள், ನೀವು ಸೋತು ಹೋಗುವುದಿಲ್ಲ, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள், ನೀವು ನಾಚಿಕೆ ಪಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ, நீங்கள் தலை குனிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ತಲೆ ಬಗ್ಗಿಸಿ ಹೋಗುವಂತ ಅವಶ್ಯಕತೆವಿಲ್ಲ. கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ಕರ್ತನು ನಿಮ್ಮ ತಲೆಯನ್ನು ಎತ್ತುತ್ತಾನೆ. எந்த இடத்தில் அவமானப்பட்டீர்களோ ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವಮಾನ ಹೊಂದಿದ್ದೀರೋ அதே இடத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತಿಗೆ ತರುತ್ತಾನೆ. எந்த இடத்திலே தலை குனிந்தீர்களோ ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ತಲೆಯನ್ನು ತಗ್ಗಿಸಿದೀರೋ அதே இடத்தில் உங்கள் தலையை உயர்த்துவார். ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕರ್ತನು ನಿಮ್ಮ ತಲೆಯನ್ನು ಎತ್ತುವಂತೆ ಮಾಡ್ತಾನೆ. நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள், ನೀವು ಸೋತು ಹೋಗುವುದಿಲ್ಲ. நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் கூறுகிறார். ನೀವು ಕೈಗಳನ್ನಿಟ್ಟು ಮಾಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದರ ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಘೋಷಿಸುತ್ತಾನೆ. இப்படி அதிகாரம் உள்ளவர் தான் ஆண்டவராகிய இயேசு. ಈ ರೀತಿಯಾದ ಅಧಿಕಾರ ಹೊಂದಿರುವ ಆತನೇ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 40 முதல் 42 வரை வாசிக்கும் போது 40ರಿಂದ 42ನೇ ವಾಕ್ಯ ತನಕ ಓದುವಾಗ அவர் மரணத்தின் மேல் அதிகாரம் உடையவராய் அங்கே வருகிறார். ಆತನು ಮರಣದ ಮೇಲೆ ಅಧಿಕಾರವುಳ್ಳವನಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರುತ್ತಾನೆ. ஆண்டவர் சொன்னார், ಕರ್ತನು ಹೇಳಿದನು, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று. ನನ್ನನ್ನು ನಂಬುವವನು ಸತ್ತರೂ ಬದುಕುವನು ಎಂಬುದಾಗಿ. இன்னும் என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்று சொன்னார். ಇನ್ನು ನನ್ನ ನಂಬುವವನು ಎಂದಿಗೂ ಸಾಯೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ. இயேசு மரித்தோரை உயிர்த்தெழச் செய்தார். ಯೇಸು ಸತ್ತವರನ್ನು ಎಬ್ಬಿಸುವಂತೆ ಮಾಡಿದ. லாசரு என்கிற ஒரு வாலிபன் மரித்த போது ಲಾಜರ್ ಎಂಬ ಯವನಸ್ಥನು ತೀರಿಕೊಂಡಾಗ 4 நாளாகி அவனுடைய வீட்டுக்கு கடந்து சென்று கல்லறையில் இருந்து அவனை உயிரோடு எழுப்பினார். 4 ದಿವಸದ ನಂತರ ಆತನು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಸಮಾಧಿಯೊಳಗಿಂದ ಆತನನ್ನು ಎಬ್ಬಿಸಿದನು. என் பிரச்சனை இத்தனை நாட்கள் ஆகிவிட்டதே, இனி தீராது என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ನನ್ನ ಸಮಸ್ಯೆ ಇಷ್ಟು ದಿವಸವಾಗಿತ್ತು, ನನ್ನ ಸಮಸ್ಯೆಗೆ ಇನ್ನು ಪರಿಹಾರ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಬಹುದು. என் சரீர உறுப்புகள் செத்து விட்டது, இனிமேல் குழந்தை பிறக்கிறதான காரியம் இல்லை என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். ನನ್ನ ಶರೀರದ ಅವಯವಗಳು ಸತ್ತು ಹೋಗಿವೆ, ಇನ್ನು ಮಕ್ಕಳಾಗುವಂತ ಯಾವ ಸಂದರ್ಭವೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಬಹುದು. ஆண்டவர் சொல்லுகிறார், ಕರ್ತನೆ ಹೇಳುತ್ತಾನೆ, உன் சரீர அவயவ உறுப்புகளை மறுபடியும் புதுப்பிக்க அவர் வல்லமையுள்ளவராக வருகிறார். ನಿನ್ನ ಶರೀರದ ಅವಯವಗಳನ್ನು ಮತ್ತೆ ಪುನರ್ಚೇತನಗೊಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಬರುತ್ತಾನೆ. அப்படி புதுப்பிக்க அதிகாரமுடையவர் ஆண்டவர் இயேசு. ಈ ರೀತಿಯಾಗಿ ಪುನರ್ಚೇತನಗೊಳಿಸುವಂತ ಅಧಿಕಾರ ಹೊಂದಿರುವ ಆತ ನಮ್ಮ ಯೇಸು. மரணத்தின்
மரணத்தின் மேலே அதிகாரம் உடையவர். ಮರಣದ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಹೊಂದಿರುವ ಆತನು. நாயின் ஊர்ல ஒரு விதவை இருந்தாங்க. ನಾಯಿನ್ ಎಂಬ ಊರಿನಲ್ಲಿ ಒಬ್ಬ ವಿಧವೆ ಇದ್ದಳು. அம்மாவுக்கு ஒரு மகன் இருந்தான். ಆ ವಿಧವೆಗೆ ಒಬ್ಬ ಮಗನಿದ್ದನು. அந்த மகன் ஒரு நாளிலே மரித்து விட்டான். ಆ ಮಗನು ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ತೀರ್ಕೊಂಡನು. அவனை பாடையிலே சுமந்து கொண்டு போனார்கள். ಆತನ ಶವವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋದರು. மரணத்தின் மேலே அதிகாரமுடைய இயேசு அங்கே கடந்து சென்றார். ಮರಣದ ಮೇಲೆ ಅಧಿಕಾರವುಳ್ಳಂತೆ ಯೇಸು ಅಲ್ಲಿಗೆ ಬಂದನು. பாடையை தொட்டு ಆ ಚಟ್ಟವನ್ನು ಮುಟ್ಟಿ வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். ಯವನಸ್ಥನೇ ಎದ್ದೇಳು ಎಂಬುದಾಗಿ உடனே அந்த வாலிபன் எழுந்திருந்தான். ತಕ್ಷಣ ಯವನಸ್ಥನು ಎದ್ದು ನಿಂತು. எப்படி நடந்தது? ಹೇಗೆ ನಡೆಯಿತು? இயேசு மரணத்தின் மேல் அதிகாரமுடையவர். ಯೇಸು ಮರಣದ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಹೊಂದಿರುವ அந்த வாலிபன் உடனே எழுந்தான். ಆ ಯವನಸ್ಥನು ತಕ್ಷಣವೇ ಎದ್ದನು. இன்றைக்கும் அதே இயேசு உயிருள்ளவராக இருக்கிறார். ಇವತ್ತಿಗೂ ಅದೇ ಯೇಸು ಜೀವಂತವಾಗಿದ್ದಾನೆ. செத்து போன சரீரத்தின் உறுப்புகளை இன்றைக்கு புதுப்பிக்க வருகிறார். ಸತ್ತು ಹೋದಂತ ಶರೀರದ ಅವಯವಗಳನ್ನು ಪುನಶ್ಚೇತನಗೊಳಿಸುವುದಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ. செத்து போன சரீர அவயவங்களை உயிரடைய செய்யும்படியாக வருகிறார். ಸತ್ತು ಹೋಗಿರುವಂತ ಶರೀರದ ಅವಯವಗಳನ್ನು ಜೀವ ಹೊಂದುವಂತೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ. முடியாது முடியாது என்று சொன்னவைகள் எல்லாம் இன்று முதல் முடியும் என்று உங்களுக்கு சொல்லுகிறோம். ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದಂತ ಕಾರ್ಯಗಳು ಇವತ್ತಿಗೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಂದಿದೆ. நடக்காது நடக்காது என்று சொன்ன காரியங்கள் எல்லாம் இன்று முதல் நடக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறோம். ನಡೆಯುವುದಿಲ್ಲ ನಡೆಯುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಂತ ಸಂಗತಿಗಳು ಇನ್ನು ಮುಂದೆ ನಡೆಯುತ್ತವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. ஆகாது என்பவைகள் எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಆಗದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತವುಗಳು ಆಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ. பலத்தினாலும் அல்ல, ಬಲದಿಂದಲೂ ಅಲ್ಲ, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ಪರಾಕ್ರಮದಿಂದಲೂ ಅಲ್ಲ, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று ನನ್ನ ಆತ್ಮನಿಂದಲೇ ಆಗುತ್ತದೆ ಎಂದು இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ಇಸ್ರಾಯೇಲಿನ ದೇವರಾಗಿರುವ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ. இந்த வார்த்தைகள் மூலமாக ಈ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ உங்கள் மன நிலைமைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದೂ ಇಲ್ಲ. அவர் சொல்ல ஆகும், ಆತನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ, கட்டளையிட நிற்கும். ಆತನ ಆಜ್ಞಾಪಿಸಲು ನಿಲ್ಲುತ್ತದೆ. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ಆತನ ವಾಕ್ಯವು ಶಕ್ತಿ ಉಳ್ಳದು. வெளிச்சம் உண்டாக கடவுது ಬೆಳಕು ಉಂಟಾಗಲಿ என்று சொன்ன உடனே ಎಂದು ಹೇಳಿದ ಕೂಡಲೇ வெளிச்சம் உண்டாயிற்று. ಬೆಳಕು ಉಂಟಾಯಿತು. நீங்களும் மரண இருளின் திசையில் இருக்கிறீர்களோ? ನೀವು ಮರಣದ ಇರುಳಿನ ಮಾರ್ಗದಲ್ಲಿದ್ದೀರೋ? மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிறீர்களோ? ಮರಣ ಕತ್ತಲೆಯ ಒಂದು ಹಳ್ಳದಲ್ಲಿದ್ದೀರೋ? உங்களுக்கு நடந்த ஒரு காரியம் உங்களை இருளுக்குள்ளே வழிநடத்தி விட்டதೋ? ನಿಮಗೆ ಸಂಭವಿಸಿದಂತ ಕಾರ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ದೂಡಿದೆಯೋ? ஐயோ எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி நினைக்கிறீர்களோ? ಅಯ್ಯೋ ಎಲ್ಲವೂ ಮುಗಿದು ಹೋಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತೀರಾ? நஷ்டத்தின் மேல நஷ்டம் என்று நினைக்கிறீர்களோ? ನಷ್ಟದ ಮೇಲೆ ನಷ್ಟ ಬಂತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸುತ್ತೀರಾ? இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, வெளிச்சம் உண்டாக கடவுள். ಬೆಳಕು ಉಂಟಾಗಲಿ. இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புது வசந்தம் உண்டாகிறது. ಈಗಲೇ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೊಸ ಋತು ಶುರುವಾಗುತ್ತದೆ. இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புது வெளிச்சம் உண்டாகிறது. ಈಗಲೇ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೊಸ ಬೆಳಕು ಪ್ರಕಾಶಿಸುತ್ತದೆ. நீங்கள் விசுவாசித்தால் ನೀವು ನಂಬುವುದಾದರೆ தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ನೀವು ಕಾಣುತ್ತೀರಿ. அப்படியானால் தேவனுடைய நன்மையை அல்லது ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். ಹಾಗಾದ್ರೆ ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೀವು ಕಾಣುತ್ತೀರಿ. யோவான் எழுதின சுவிசேஷம் ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, 5ನೇ ಅಧ್ಯಾಯ 27ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. ನ್ಯಾಯ ತೀರಿಸುವಂತ ಅಧಿಕಾರ ಕರ್ತನಿಗೆ ಉಂಟು. ஆண்டவராகிய இயேசு ಕರ್ತನಾಗಿರುವಂತ ಯೇಸು சீக்கிரமாய் அவர் இரண்டாவது முறை வரப்போகிறார். ಆತನು ಎರಡನೇ ಬಾರಿ ಬೇಗನೆ ಬರ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. பூமியை நியாயம் தீர்க்கும்படியாக. ಭೂಮಿಯನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುವುದಕ್ಕಾಗಿ. மனிதன் ஒரு தடவை பிறக்கிறதும் ಮನುಷ್ಯನು ಒಂದು ಸಾರಿ ಹುಟ್ಟುವುದು, பின்பு மரிக்கிறதும் ನಂತರ ಸಾಯುವುದು, நியாய தீர்ப்பு அடைவதும் ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಹೊಂದುವುದು மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ಮನುಷ್ಯನಿಗೆ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟದಾಗಿದೆ. ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ಒಂದು ಹೇಳಿಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, அரசன் அன்று கொள்ளுவான், ರಾಜನು ಹೇಳುತ್ತಾನೆ, தெய்வம் நின்று கொள்ளும் என்று. ದೇವರು ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அதாவது இந்த பழமொழியின் மூலமாக மனிதர்களுக்கு தேவ பயம் வர வேண்டும் என்ற அர்த்தத்திலே சொல்லி இருக்கிறார்கள். ಈ ಹೇಳಿಕೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮನುಷ್ಯನಿಗೆ ದೇವರ ಭಯ ಉಂಟಾಗಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. எந்த மனிதனுக்கும் நியாய தீர்ப்பு ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರಿಗೂ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಎಂಬುದಾಗಿ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே ಆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ದಿವಸದಲ್ಲಿ நீங்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாதபடி இருக்க வேண்டுமானால் ನೀವು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ ಒಳಗಾಗದಂತೆ ಇರಬೇಕಾದ್ರೆ
இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. ಯೇಸುವನ್ನು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. எந்த மனிதனுக்கும் ಯಾವ ಮನುಷ್ಯನಿಗಾದರೂ அவர் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியா இருக்கிறார். ಆತನು ಬೆಳಕನ್ನು ಕೊಡುವಂತ ನಿಜವಾದ ಬೆಳಕಾಗಿದ್ದಾನೆ. எந்த மனுஷனையும் அவரால் பிரகாசிக்க முடியும். ಯಾವ ಮನುಷ್ಯನನ್ನಾದರೂ ಪ್ರಕಾಶಗೊಳಿಸುವುದು ಆತನಿಗೆ ಸಾಧ್ಯವಿದೆ. இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅಧಿಕಾರ நியாய தீர்ப்பின் மேல இருக்கிறது. ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಮೇಲೆ ಇದೆ. நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு போக மாட்டீர்கள். ನೀವು ನ್ಯಾಯ ತೀರಿಸಲ್ಪಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஒரு ஸ்திரியை அவளுடைய பாவத்திலே பிடித்து வந்தார்கள். ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಆಕೆ ಪಾಪದಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಂಡು ಬಂದ. இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், ಯೇಸು ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದ, நீ போ, ನೀನು ಹೋಗು, இனிமேல் பாவம் செய்யாதே. ಮತ್ತೆ ಪಾಪವನ್ನು ಮಾಡಬೇಡ. அழகான ஒரு வார்த்தை, ಸುಂದರವಾದ ಒಂದು ಮಾತು. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்பதாக. ನಾನು ನಿನ್ನನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி இயேசு வரவில்லை. ನಿಮ್ಮನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಬರಲಿಲ್ಲ. ஆக்கினை தீர்ப்பிலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படியாகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ನ್ಯಾಯ ತೀರುವಿಕೆಯಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಲು ಯೇಸು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾನೆ. எனவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த இயேசு, ಆಕಾಶದಲ್ಲಿಯೂ ಭೂಮಿಯಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರ ಹೊಂದಿರುವಂತ ಯೇಸು, நீங்கள் பூமிக்குரிய எந்த பிரச்சனைகளே மாட்டியிருந்தாலும் அவைகளிலிருந்து விடுவிக்கிற அதிகாரம் அவருக்கு உண்டு. ನೀವು ಭೂಮಿ ಮೇಲೆ ಯಾವ ರೀತಿಯಾದ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲೂ ಸಿಕ್ಕಿದ್ದರೂ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವಂತ ಅಧಿಕಾರ ಆತನಿಗೆ ಉಂಟು. இன்றைக்கு மனிதனுக்கு மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு காரியம் என்றால் வியாதிதான். ಇವತ್ತು ಮನುಷ್ಯನಿಗೆ ಬಹಳ ಸಮಸ್ಯೆ, ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ ಏನಂದ್ರೆ ವ್ಯಾಧಿನೇ. சரீரத்திலே ஒரு வியாதி வந்தவுடனே ಶರೀರದಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯಾಧಿ ಬಂದ ಕೂಡಲೇ மனதளவிலே சோர்ந்து போய்விடுகிறீர்கள். ಆತನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬಹಳ ಬಳಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ. எனவே எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அவைகளின் மேலே அதிகாரம் படைத்த இயேசுவை உங்களுக்கு சொல்லுகிறோம். ಯಾವ ರೀತಿಯಾದ ವ್ಯಾಧಿ ಆಗಿದ್ದರೂ ಅವುಗಳ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಹೊಂದಿರುವಂತ ಯೇಸುವನ್ನು ನಿಮಗೆ ಪ್ರಕಟಿಸುತ್ತೇವೆ. ஒருவேளை மருத்துவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ವೈದ್ಯರು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟರು, ஆண்டவர் இயேசு உங்களை கைவிட மாட்டார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ பல ಬಿಡುವುದಿಲ್ಲ. மருந்துகள் உங்களை கைவிட்டிருக்கலாம். ಹಲವು ಔಷಧಿಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ஆண்டவர் ಬಿಟ್ಟರು, இயேசு உங்களை கைவிட மாட்டார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ அது ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஒருவேளை கேன்சர் கட்டியாக இருந்தாலும் சரி, ಅದು ಒಂದು ವೇಳೆ ಕ್ಯಾನ್ಸರ್ ಗಡ್ಡೆ ಆಗಿದ್ರೂ இயேசுவின் வல்லமை உங்கள் சரீரத்திலே இறங்குகிறது. ಯೇಸುವಿನ ಶಕ್ತಿಯು ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಇಳಿದು ಬರುತ್ತದೆ. அந்த கட்டிகள் எல்லாம் கரைந்து போகிறது. ಆ ಗಡ್ಡೆಗಳೆಲ್ಲ ಕರಗಿ ಹೋಗುತ್ತದೆ. தீராத வலிகள், ತೀರಾದ ವ್ಯಾಧಿಗಳು, பலவிதமான பலவீனங்கள், ಹಲವು ವಿಧವಾದ ಬಲಹೀನತೆಗಳು எல்லாவற்றையும் நீக்க அதிகாரமுடையவர் இயேசு. ಎಲ್ಲವನ್ನು ನೀಗಿಸಲು ಅಧಿಕಾರ ಹೊಂದಿರುವ ಆತನು ಯೇಸು. இவைகள் உங்களுக்கு குணமாகிறது. ಇವುಗಳು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಿಂದ ನೀಗಿ ಹೋಗುತ್ತವೆ. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இவைகளை குணமாக்குகிற இயேசுவின் மேல இன்னும் விசுவாசம் உள்ளவர்களாய் வர வேண்டும். ಇವುಗಳನ್ನು ಗುಣಪಡಿಸುವಂತ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ನೀವು ವಿಶ್ವಾಸವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. இன்னும் அவரை நீங்கள் நம்ப வேண்டும். ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಆತನನ್ನು ನಂಬಬೇಕು. நம்பினால், விசுவாசித்தால் இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ಆ ರೀತಿಯಾಗಿ ನಂಬುವುದಾದ್ರೆ, ವಿಶ್ವಾಸ ಇಡುವುದಾದ್ರೆ ಇನ್ನೂ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕರ್ತನಿಂದ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. அவர் ஒன்றும் செய்யக்கூடாத பலவீனராய் வரவில்லை. ಆತನು ಏನೂ ಮಾಡಲು ಅಶಕ್ತನಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ. எல்லாவற்றையும் செய்யக்கூடியதான வல்லவராக, அதிகாரமுடையவராக இன்றைக்கும் அவர் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತಿ ಉಳ್ಳಂತ, ಅಧಿಕಾರ ಉಳ್ಳಂತವನಾಗಿ ಈ ದಿನವೂ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎಬ್ಬಿಸಲ್ಪಡುವಂತ எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ಯಾವ ಆಯುಧವು ಅದು ಕಾರ್ಯರೂಪಕ್ಕೆ உனக்கு ಬರುವುದಿಲ್ಲ. விரோதமாய் எழும்புகிற அலைகள், ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೇಳುವಂತ ಅಲೆಗಳು அவைகள் நிர்மூலமாகி போகும். ಅವು ನಿರ್ಮೂಲವಾಗುತ್ತವೆ. ஒரு வழியாய் உனக்கு எதிராய் வருகிறவர்கள் ಒಂದು ದಾರಿಯಲ್ಲಿ ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬರುವಂತವರು 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ನಿನ್ನ ಮುಂದೆ 7 ದಾರಿ ಹಿಡಿದು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾರೆ. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ನೀವು ಸುಮ್ಮನೆ ಇರುತ್ತೀರಿ. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ಕರ್ತನು ನಿಮಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾನೆ. நீங்கள் நின்று கொண்டு ನೀವು ನಿಂತುಕೊಂಡು கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ಕರ್ತನು ನಿಮಗೋಸ್ಕರ ಮಾಡುವಂತ ರಕ್ಷಣೆಯನ್ನು ನೋಡಿರಿ. நீங்கள் நின்று கொண்டு ನೀವು ನಿಂತುಕೊಂಡು கர்த்தர் உங்களுக்கு செய்யும் வெற்றியை பாருங்கள். ಕರ್ತನು ನಿಮಗೆ ಕೊಡುವಂತ ಜಯವನ್ನು ನೋಡ್ರಿ. இன்று காணும் எகிப்தியரை ಇವತ್ತು ನೋಡುವಂತ ಐಗುಪ್ತ್ಯರನ್ನು இனிமேல் நீங்கள் காண மாட்டீர்கள். ಇನ್ನು ಎಂದಿಗೂ ನೀವು ನೋಡುವುದಿಲ್ಲ. மழையையும் காண மாட்டீர்கள். ಮಳೆಯನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ.
காற்றையும் காண மாட்டீர்கள். ಗಾಳಿಯನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ. நீங்கள் வெட்டின வாய்க்கால்கள் உங்களுக்கு நிரப்பப்படும். ನೀವು ತೋಡಿದಂತ ಹಳ್ಳಗಳು ತುಂಬಿಸಲ್ಪಡುತ್ತವೆ. உன் கை செய்யும் வேலைகளில் எல்லாவற்றிலேயும் ನಿಮ್ಮ ಕೈಯಿಂದ ಮಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಕೆಲಸಗಳಲ್ಲಿ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮ ದೇವರಾಗಿರುವ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು இந்த ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. பெரிய வனாந்தர வழியாய் ಈ ದೊಡ್ಡ ಅರಣ್ಯ ಮಾರ್ಗವಾಗಿ நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். ನೀನು ದಾಟಿ ಬರುತ್ತಾ ಇರುವುದು ಆತನಿಗೆ ಗೊತ್ತು. நீங்கள் ஒன்றிலும் குறைபட்டு போக மாட்டீர்கள். ನೀವು ಯಾವ ವಿಷಯದಲ್ಲೂ ಕೊರತೆ ಇರುವುದಿಲ್ಲ. எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறவர் இயேசு. ಎಲ್ಲವನ್ನು ನೆರವೇರಿಸುವವನು ಯೇಸು. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் இயேசு. ಎಲ್ಲವನ್ನು ಎಲ್ಲದರಿಂದಲೂ ತುಂಬಿಸುವ ಆತನು ಯೇಸು. குறைவு என்பதே இல்லை. ಕೊರತೆ ಎಂಬುದೇ ಇಲ್ಲ. அந்த கானா ஒரு கல்யாண வீட்டில் குறைபட்ட போது, ಆ ಕಾನಾ ಎಂಬ ಊರಿನಲ್ಲಿ ಆ ಕೊರತೆ ಉಂಟಾದಾಗ இயேசு அந்த குறைவை நிறைவாக்கினது போல ಯೇಸು ಆ ಕೊರತೆಯನ್ನು ನೀಗಿಸಿದ ಹಾಗೆ இன்றைக்கும் உங்களுக்கு எல்லா குறைவையும் நிறைவாக்க அவர் அதிகாரமுடையவராக இருக்கிறார். ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಕೊರತೆಗಳನ್ನೆಲ್ಲ ನೀಗಿಸಲು ಯೇಸು ಅಧಿಕಾರವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. உங்களுடைய குறைவை நினைத்து நீங்கள் கலங்க வேண்டாம். ನಿಮ್ಮ ಕೊರತೆಯನ್ನು ನೆನೆಸಿ ನೀವು ಕಲಗಬೇಡ್ರಿ. இயேசுவினுடைய நிறைவை நினைத்து நன்றி செலுத்துங்கள். ಯೇಸುವಿನ ತುಂಬಿಸುವಿಕೆ ನೆನೆಸಿ ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿ. உங்கள் குறைவை நினைத்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ನಿಮ್ಮ ಕೊರತೆಯನ್ನು ಯೋಚಿಸಿ ಸೋತು ಹೋಗಬೇಡ್ರಿ. இயேசு செய்கிற அதிகாரத்தை நினைத்து அவரை நன்றி செலுத்துங்கள். ಯೇಸುಗಿರುವಂತ ಅಧಿಕಾರವನ್ನು ನೆನೆಸಿ ಆತನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸಿರಿ. உங்கள் பலவீனங்களை நினைத்து வியாதிகளை நினைத்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ನಿಮ್ಮ ಬಲಹೀನತೆಯನ್ನು ವ್ಯಾಧಿಯನ್ನು ನೆನೆಸಿ ಸೋತು ಹೋಗಬೇಡಿ. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்கிற வசனத்தை நினைத்து நன்றி செலுத்துங்கள். ಆತನ ಬಾಸುಂಡೆಗಳಿಂದ ಗುಣವಾದಿರಿ ಎಂಬ ವಾಕ್ಯವನ್ನು ನೆನೆಸಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. அவருடைய தழும்புகள் உங்களை குணமாக்குகிறது. ಆತನ ಬಾಸುಂಡೆಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಗುಣಪಡಿಸುತ್ತವೆ. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற காற்றும் கடலையும் நினைத்து நீங்கள் கலங்க வேண்டாம். ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೇಳುವಂತ ಗಾಳಿಯನ್ನು ಸಮುದ್ರವನ್ನು ನೆನೆಸಿ ನೀವು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ್ರಿ. அவைகளை அடக்கி போடுகிற இயேசுவை நினைத்து நன்றி செலுத்துங்கள். ಅವುಗಳನ್ನು ಶಾಂತಪಡಿಸುವಂತ ಯೇಸುವನ್ನು ನೆನೆಸಿ ಸಂತೋಷ ಪಡಿರಿ. இப்படியாக வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಕಾಶದಲ್ಲಿಯೂ ಭೂಮಿಯಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರ ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾನೆ. அவர் பெற்ற அதிகாரம் எல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ಆತನು ಹೊಂದಿರುವಂತ ಅಧಿಕಾರಗಳು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತೆ நாம் ஜெபிப்போம். ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. வானத்திலேயும் பூமியிலேயும் அதிகாரம் அடைத்த இயேசுவே, ಆಕಾಶದಲ್ಲೂ ಭೂಮಿಯಲ್ಲೂ ಅಧಿಕಾರ ಹೊಂದಿರುವಂತ ಯೇಸುವೆ, உம்முடைய அதிகாரத்தினாலே இவர்களை ஆசீர்வதிப்பீராக. ನಿನ್ನ ಅಧಿಕಾರದಿಂದ ಇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக, ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಡ, நோய்கள் குணமடைவதாக, ರೋಗಗಳು ಗುಣವಾಗಲಿ, மரண படுக்கையிலிருந்து எழும்புவார்களாக, ಮರಣದ ಹಾಸಿಗೆಯಿಂದ ಎದ್ದೇಳಲಿ, அசுத்த ஆவிகளிலே விளக்கப்படுவார்களாக, ಅಶುದ್ಧ ಆತ್ಮಗಳಿಂದ ಬಿಡಿಸಲ್ಪಡಲಿ, இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற காற்றும் கடலும் நிர்மலமாவதாக, ಇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೇಳುವಂತ ಗಾಳಿಯು ಸಮುದ್ರವು ನಾಶವಾಗ, கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனைகள் மாறுவதாக, ಸಾಲದ ಸಮಸ್ಯೆ ಕುಟುಂಬ ಸಮಸ್ಯೆ ಮಾರ್ಪಡಲಿ. அற்புதம் செய்ததற்காக நன்றி. ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறோம். ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ನಾವು ಯಾವಾಗಲೂ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇವೆ. இங்கே வருகிறதான போன் நம்பர்களை, மொபைல் நம்பர்களை எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டால், ಇಲ್ಲಿ ಬರುವಂತ ಮೊಬೈಲ್ ನಂಬರ್ ನಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸಂಪರ್ಕಿಸುವುದಾದರೆ, உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தினால், ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನಾ ವಿಜ್ಞಾಪನೆಗಳು ನಮಗೆ ತಿಳಿಯಪಡಿಸುವುದಾದರೆ, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ನಾವು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೇವೆ. கர்த்தருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால், ಕರ್ತನ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ನಿಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ, நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ನೀವು ನಮ್ಮನ್ನು ಸಂಪರ್ಕಿಸಿ. உங்களுக்கு நாங்கள் வேத வசனத்திலிருந்து ஆலோசனைகளை சொல்லி தருவோம். ನಿಮಗೆ ದೇವರ ವಾಕ್ಯಗಳಿಂದ ನಾವು ಆಲೋಚನೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತೇವೆ. பெங்களூர் சவுத் பகுதிகளிலே நீங்கள் இருப்பீர்களானால், ಬೆಂಗಳೂರು ದಕ್ಷಿಣ ಭಾಗದಲ್ಲಿ ನೀವು ಇರುವುದಾದ್ರೆ, வேறு எந்த இடத்திற்கும் நீங்கள் ஆராதனைக்கு செல்லாமல் இருந்தால், ಬೇರೆ ಯಾವ ಸ್ಥಳಗಳಿಗೂ ನೀವು ಆರಾಧನೆಗೆ ಹೋಗುತ್ತಿರಲಿಲ್ಲವಾದರೆ, நீங்கள் எங்களிடத்திலே சேர்ந்து கொள்ளலாம். ನೀವು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳಬಹುದು. ஞாயிறு தோறும் காலை 8:30 மணி முதல் பரிசுத்த சபாராதனை உண்டு. ಪ್ರತಿ ಭಾನುವಾರ ಬೆಳಗ್ಗೆ 8:30ಯಿಂದ ಪರಿಶುದ್ಧ ಆರಾಧನೆ ಇರುತ್ತದೆ. தமிழிலேயும் கன்னடாவிலேயும் எங்களுடைய ஆராதனைகள் உண்டு. ತಮಿಳಿನಲ್ಲಿಯೂ ಕನ್ನಡದಲ್ಲಿಯೂ ನಮ್ಮ ಆರಾಧನೆ ಇರುತ್ತದೆ. நீங்கள் வாருங்கள், ನೀವು ಬನ್ನಿರಿ, தேவனுடைய செயலை வந்து பாருங்கள். ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು ಬಂದು ನೋಡಿ. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உங்களை இயேசுவின் நாமத்தில் அழைக்கிறோம். ಆತ್ಮನಿಂದಲೂ ಸತ್ಯದಿಂದಲೂ ಆರಾಧಿಸಲು ನಿಮ್ಮನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಿಮ್ಮನಿಗೆ ಸ್ವಾಗತ ಕೋರುತ್ತೇವೆ. இந்த மொபைல் நம்பர்களிலே எங்களை தொடர்பு கொள்ள நீங்கள் மறக்க வேண்டாம்.
ಈ ಮೊಬೈಲ್ ಸಂಖ್ಯೆಯನ್ನು ಅದರ ಮುಖಾಂತರ ಸಂಪರ್ಕಿಸುವುದನ್ನು ಮರೆತು ಹೋಗಬೇಡಿ. இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெறுகிற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த நீங்கள் மறக்க வேண்டாம். ಈ ಒಂದು ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ನೀವು ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿರುವುದಾದ್ರೆ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ಳೋದನ್ನು ಮರೆತು ಹೋಗಬೇಡಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್.